திருவண்ணாமலை நகரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள மேள வாத்தியத்துடன் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனுக்கு 1008 கலசாபிஷேகம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆண்டுதோறும் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாள் முதல் நிவர்த்தி அடையும் நாள் வரை அண்ணாமலையாருக்கு வெயிலின் தாக்கம் ஏற்படாதவாறு கருவறையில் உள்ள சிவலிங்கத்திற்கு வெற்றிவேர், பன்னீர் மூலிகை திரவியங்கள் உள்ளிட்டவைகள் தாரா பாத்திரத்தில் கலந்து சொட்டு சொட்டாக தாராபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்றுடன் அக்னி நட்சத்திர தோஷம் நிறைவு பெறுவதை முன்னிட்டு 1008 கலச அபிஷேகம் அக்னி நட்சத்திர தோஷம் நிவர்த்தி அடைந்தது. அதன்படி இந்த ஆண்டு கடந்த 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாள் முதல் அண்ணாமலையாருக்கு தாராபிஷேகம் தினம்தோறும் நடைபெற்று வந்த நிலையில் அக்னி நட்சத்திர தோஷம் இன்றுடன் நிவர்த்தி பெறுவதை முன்னிட்டு சிவாச்சாரியார்கள் உண்ணாமலை அம்மன் சன்னதி அருகே உள்ள தங்க கொடி மரம் முன்பு மிகப்பெரிய யாகசாலை அமைத்து 4 கால யாக பூஜைகளை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி நாளான இன்று யாகசாலையில் 4ஆம் கால யாகத்துடன் பூர்ணாதி நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் இருந்து 1008 கலசங்களை மேல வாத்தியத்துடன் வேத மந்திரங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து சென்று உச்சிக்கால வேளையில் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு கலசாபிஷேகம் ஆனது வெகு விமர்சனையாக நடைபெற்றது.